உள்ள அழுறது அவனுக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். நிறைய பேர் வெளியெல்லாம் நல்ல போல்டா நிப்பாங்க, உள்ள அழுறது அவங்களுக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். சிம்சோன் கேக்குறான், நான் சாகணும் ஆண்டவரே, எனக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் சாகணுமான்னு கேக்குறான். அப்படி நாமும் தரிக்கப்பட்டவன் தாகத்திலையும் பட்டினிலையும் சாக என் கர்த்தர் விட மாட்டார். அந்த இடத்துல பள்ளத்தாக்கை திறந்து தண்ணீரை வரவழைத்தார். அந்த இடத்துக்கு தான் என் ஹக்கோர் என்று சிம்சோன் பெயரிடுகிறார். நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ள 11:30 இயேசு இன்னும் கிராமத்துக்கு உள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். இவங்களுக்காக வேதனைப்படுகிறதை எல்லாரையும் பார்க்க வைத்தார். என்று முகம் வாடியால் the tears of love. Hallelujah. வெளியே நிக்கிறார். இவ எல்லாரும் வராங்க. மார்த்தாளும் வரா, மரியாளும் வர. ரெண்டு பேரும் கேட்கிற கேள்வி, நீங்க இருந்திருந்தா. சிம்பிளா கேட்கிறான், ஏன்பா தெரிஞ்சும் பேசாம இருந்தீங்க? செப்பனியா 3:17 எடுக்க வேண்டாம். அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் வாழ்க்கையில ஒண்ணுமே செய்யாம இருக்கிறத நீ பனிஷ்மெண்டா மட்டும் பார்க்காம அத லவ்வா பார்க்க ஆரம்பிச்சுட்டேன்னா இந்த காத்திருப்பு காலம் உனக்கு கொண்டாட்டமா இருக்கும், உனக்கு களி கூறுதலா இருக்கும், உனக்கு மகிழ்ச்சியா இருக்கும், உனக்கு சந்தோஷமா இருக்கும். அவர் யார் மேல் அன்பாய் இருக்கிறாரோ அவர்களுடைய வேதனையை அவருடைய வேதனையா எடுத்துக் கொள்ளுகிறார். அதனாலதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கண்ணீர் விட்டார். ஆண்டவர் அழுறார். இது அன்பின் கண்ணீர், அன்பின் கண்ணீர். அதாவது நமக்காக அழுறதுக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கும். அதுவும் அழுறது யாரு தெரியுமா? கண்ணீரை துடைக்கிறவர். கண்ணீரை துடைக்கிறவர் எனக்காக அழுகிறார்னா இந்த அழுகை எப்படிப்பட்ட களிப்பாய் மாற போகுதுன்னு ஆமென் வேதம் சொல்லுகிறது. ஆமென் 11வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவனார்கள். 12வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள். எத்தனை ஜனங்கள்? சத்தமா சொல்லுங்க. திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் அங்கே வந்தார்கள். ஆமென். ஆண்டவர் ஒரு கிரியை செய்யும் போது, ஆண்டவர் அதாவது நான் அழுது என் வாழ்க்கையில ஒண்ணு கர்த்தர் செய்யறதுன்னு இருக்கு, அவர் அழுது ஒண்ணு செய்யறாரு பாருங்க. ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொன்னா, கண்ணீரோடு விதைக்கிறவன் அவன் அள்ளி தூவும் விதை எப்படி வருகிறான் தெரியுமா? சுமந்து கொண்டு அழுது கொண்டே வருகிறான். ஆமே, நம்முடைய வேதனையை பார்த்து ரசிக்கிறவர் அல்ல நம்ம ஆராதிக்கிற தேவர். அவர் அங்கே கண்ணீர் விட்டார், இயேசு அழுதார் இருக்கு. இந்த அன்பு, இந்த அழுகை, ஆமேன், இது அன்பின் கண்ணீர். ஆமென். அதே நேரத்தில் இது செய்தி அல்ல, ஆனாலும் இது சிலருக்காக ஆமென் ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதை ஆவியில் அதிகமாய் உணர்ந்ததுனால சொல்றேன். கர்த்தர் உன்னை சிலருக்கு சாட்சியாய் வைக்க விரும்பி இருந்தால் உனக்கு என்னைக்கோ செய்திருப்பார். உன்னை அநேகருக்கு சாட்சியாய் வைக்க விரும்பிதான் இந்த வார்த்தையை எனக்கான ரேமா என்று எடுத்துக் கொள்ளுகிறவர்கள் ஒரு சில நிமிடங்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். இந்த என்னை சிலருக்கு சாட்சியாய் வைக்க தேவன் தீர்மானித்திருந்தால் எனக்கான நன்மையை என்னைக்கோ செஞ்சிருப்பார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்கோ செஞ்சிருப்பார். ஆனா அநேகருக்கு சாட்சியா வைக்க விரும்புறதுனாலதான் கொஞ்சம் வெயிட் பண்றார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் மேல ஊதுறார்.
எதுக்கு தெரியுமா? பரிசுத்தாவியே பெற்றுக்கொண்டாங்களா? பெற்றுக்கொள்ளல. என்னது அர்த்தம்? எல்லாம் இன்னைக்கு நடக்கிறது மாதிரி தான் இருக்கும் லைஃப்ல. ஆனா நடக்கல. அதுக்கு ரெடி பண்ணிட்டார். அது அர்த்தம் என்னன்னா, அவர் ஊதிட்டார்ல, உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுதான் அதனால ஊதிட்டார்ல, நீ வாங்காம போக மாட்ட. ஆனா எப்ப கிடைக்கும்? வெயிட் பண்ண. அவன் 10 நாள் வெயிட் பண்ணணும். இங்க 10 நாள் அல்ல மேட்டர். முதல் நாள் போயிருந்து ஜெபம் பண்றாங்க, கிடைக்கல. 2வது நாள் ஜெபம் பண்றாங்க, கிடைக்கல. 3வது நாள் கிடைக்கல. அந்த 9 நாளுக்குள்ள ஆவியானவர் இறங்கி இருப்பார்னா, கிஃப்ட், பரிசுத்தாவின் அபிஷேகம், வரங்கள் கிடைச்சிருந்தா இந்த சம்பவம் அந்த 120 பேருக்கு மட்டும்தான் தெரியும். 4 சுவருக்குள்ள மட்டுமே இது பேசப்படும். ஆனா பெந்தேகோஸ்தே நாள் ஆயிரக்கணக்கான ஜனங்க கூடுறாங்க. ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். சிலருக்கு சில காரியத்தை செய்யறதுக்காக. என கேட்கிற அன்பு உள்ளமே, உனக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு, அது கண்டிப்பா கிடைக்கும். அது தாமதித்தாலும் காத்திரு. சிலருக்கு சில காரியத்தை செய்வதற்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். பெந்தேகோஸ்தே என்ன நாள் எருசலேமிலே கொண்டாடப்படுகிற முக்கியமான பண்டிகைகளிலே, அதாவது பஸ்கா பண்டிகை முடித்து 50வது நாள் ஒரு ஃபெஸ்டிவல். அதுதான் பெண்டிகாஸ்ட் டே. பெந்தேகோஸ்தே நாள் சரியாக 50வது நாள். அந்த நாள்ல எருசலேமில் எல்லாரும் கூடுவாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடுவார்கள் அந்த நாள்ல. ஆமே, 4 சுவருக்குள்ள, மார்க்குவின் வீட்டின் மேல் வீட்டுல 4 சுவருக்குள்ள. இதுவரை இவர்களுடைய நிலை 4 சுவருக்குள்ள. ஆனா கர்த்தர் கிரியை செய்யும் வேளை வந்த போது, இனி எருசலேமிலும் யூதயாவிலும் சமாரியாவிலும், ஆமே, விசுவாசிக்கிறவங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்க, என் சாட்சி 4 சுவருக்குள்ள நிக்க கூடியது கிடையாது. எனக்கு கர்த்தர் செய்ய போகிறது 4 சுவருக்குள்ள. இன்னைக்கு உன் வாழ்க்கை 4 சுவருக்குள்ள அடைக்கப்பட்ட நிலையில இருக்கலாம். ஆனா இது மாற போகிறது. அவர் உன் எல்லையை பெரிதாக்க போகிறார். ஆமே, நீ வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நீ பரம்பி போகும்படிக்கு பரவி போகிற ஆறாக கர்த்தர் உன்னை மாற்றுவார். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், உடரமலமரம சந்தரமலமரமலமரம் உடரமலமரமலமரமதர ரீமலமரமலமரமதுடரமலமரம். காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், ஜீசஸ் மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறலாம். ஆமென். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. 2வது, அவர் கண்ணீர் வடித்த ஒரு இடம் உண்டு, ஒரு சம்பவம் உண்டு. ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்டில், அதாவது இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து நித்தியத்துல போய் சேர்றதுக்கு முன்னாடி வர ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழ்ந்தார் அல்லவா? அந்த மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து உண்டான பயபக்தி. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி அவர் கண்ணீரோடு ஜெபித்தார் என்று. ஆனா நீங்க அடுத்து கீழே படிக்கும் போது, அவர் குமாரனா இருந்தும் பட்டப்பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இயேசு இந்த இடத்துல அழுதது ரட்சிப்புக்காக, அவருடைய விடுதலைக்காக மட்டுமல்ல. ஆமென். என்ன கேட்டா சொல்லுங்க, அவருடைய விடுதலைக்காக அவ்வளவு அழுது இருக்க மாட்டார். ஏன்னா அதுக்காக தானே வந்தார். ஆனா அந்த இடத்துல அவர் கண்ணீர் வடித்தது எதற்காக தெரியுமா?
நம் ஒவ்வொருவருடைய ரட்சிப்புக்காக. நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா இயேசு சிந்தின ரத்தம் என்று சொல்லுவோம். ஆனா ரத்தம் மட்டுமல்ல, இயேசு வடித்த கண்ணீர், tears of redemption, மீட்பின் கண்ணீர். இது மீட்பின் கண்ணீர். இது அவர் எங்கே இந்த கண்ணீரை வடித்தார் என்று நமக்கு வேதம் அழகாய் காண்பிக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரத்தின் 44வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். ஆண்டவருடைய ஜெபத்துல நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். அதுல ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவருக்கு ரொம்ப சத்தம் போட்டு அழுது ஜெபம் பண்ணணும்னு தோணிட்டு இருந்தா அவர் தள்ளி போயிடுவாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவர் போட்ட சத்தம் பேதுரு, யோவான், யாக்கோபுக்கு கேட்டிருந்தா தூங்கி இருப்பாங்க? தூங்கி இருக்க மாட்டாங்க. அவர் தள்ளி போய் நீங்க இங்க இருங்க, நான் இப்ப வாரேன். ஏன்னா அவருக்கு அழணும், உங்களுக்கு அழணும், நல்ல சத்தம் போடணும் அப்படின்னு தோணிட்டுனா தள்ளி போயிருங்க, தனியா போயிருங்க. உங்க கண்ணீர் அவருக்கு தெரிந்தால் போதும். ஆனால் அவர் ஊக்கத்தோடு ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் விடல, ஆவியானவர் அதை எழுதி வச்சுட்டார். அவர் எப்படி ஜெபம் பண்ணார் தெரியுமா? கண்ணீரோடு. அந்த இடத்துல அவர் கண்ணீர் வடிக்கிறார், கதறுகிறார். பலத்த சத்தமிட்ட போது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் அவர் இரத்தம் அங்கேயே சிந்த ஆரம்பிச்சிட்டார். அவர் இரத்தம் அங்கேயே சிந்த ஆரம்பிச்சிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது எதற்காக? எனக்காக, உங்களுக்காக. மத்தேயு 26:45 இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் அப்படிங்கிறார். நித்திரை பண்ணு சொல்ல வேண்டியதானே? தூங்குன்னு சொல்ல வேண்டியதானே? பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வேர்டும் அதன் அர்த்தம் என்ன? இங்க பாரு, உன் மீட்புக்கான கண்ணீரை நான் வடித்திருக்கிறேன். இனி அடுத்து உன் மீட்புக்கான ரத்தத்தை தான் வடிக்கணும். அதன் அர்த்தம் என்ன? நான் உனக்காக அழுதுட்டேன் பேதுருவே, உனக்கு மீட்பு நிச்சயம், உனக்கு விடுதலை நிச்சயம். இனி அந்த இளைப்பாறுதல், இதுக்காக அவர் கண்ணீர் வடித்தார். அன்பின் கண்ணீர், மீட்பின் கண்ணீர். மூன்றாவது ஒரு கண்ணீர், ஆக்சுவலா இதுதான் மூணாவது வடிச்ச கண்ணீர். நான் அந்த ஆர்டருக்காக மாத்துறேன். இன்னொரு இடத்துல இயேசு அழுதுவார். இப்பதான் நம்ம செய்திக்குள்ளேயே என்றாகிறோம். எங்க அழுதார் தெரியுமா? குருத்தோலை பிடித்துக் கொண்டு, ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத கழுதையின் மேல் இயேசுவை ஏற்றிக்கொண்டு, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, சமாதானம் என்று சொல்லி ஆர்ப்பரித்து வந்து அப்படி எருசலேமுக்குள்ள என்றாகும் போது, இனி வாசிக்கலாம் லூக்கா 19:41. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். தொடர்ந்து வாசிக்க 3 வசனம் கூட. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. எருசலேமேன்னு சொல்லி அழுறார். உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் அப்படி சொல்லி அழுறாரு. ஒரு இடத்துல கண்ணீர் விட்டார் இருக்கும், இன்னொரு இடத்துல கண்ணீரோடு ஜெபித்தார் இருக்கும். இந்த 2 கண்ணீருமே நமக்கு ஆறுதலையும் நமக்கு மீட்பையும் தருகிற கண்ணீர். ஆனால் இந்த எருசலேமை பார்த்து அழுவார் தெரியுமா? இந்த கண்ணீர் வேதனையின் கண்ணீர், tears of pain. ஒரு தேவ பிள்ளை இப்படி மட்டும் ஆண்டவரை அழ வச்சிடவே கூடாது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தின் 36வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமம் விளங்கும்படி, என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் போதும். எத்தனை நகரங்கள் இருக்கிறது, எத்தனை பட்டணங்கள் இருக்கிறது. வேதம் அழகாய் நமக்கு கற்றுத் தருகிறது. பூமியும் சொல்லுங்க அது நிறைவும்
கர்த்தருடைய. அப்ப இந்த பூமியே யாருடையதான்? ஆனா ஒரே ஒரு சின்ன பட்டணத்தை தெரிந்தெடுத்து அதுல அவருடைய நாமத்தை வச்சிருக்கிறார்னா இது 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 தேவன் பாராட்டின கிருபை. ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் தெரிந்தெடுத்தேன் என்று எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லி இருக்கிறாரு. ஊரில் ஒருவன். எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்மை விட, எத்தனையோ படித்தவர்கள். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். ஆமே, ஞானிகளை வெட்கப்படுத்த, பைத்தியங்களை, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த, பலவீனமானவைகளை, உள்ளவைகளை அவமாக்க, இழிவானவைகளை. இன்னைக்கு எது நம்ம பிரஷியஸா பார்க்கணுமோ அதை பார்க்க மாட்டேங்கிறோம். என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்து இருக்கிறார், அவருடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் சொல்வீங்க, நான் கர்த்தருடையவர், நான் என் நேசருடையவர்? அப்படி சொல்றவங்க கைகளை அசைத்து ஹalleluya சொல்லுங்க. இதுதாங்க மேன்மை. ஜீசஸ பிரஷியஸ் பிரஷரா பார்க்கணும். அந்த நாமம் எனக்கு. அப்படி எருசலேமை தெரிந்தெடுத்து என் நாமம் சொல்ற, இது மகாராஜாவின் நகரமோ, மகாராஜாவின் நகரம். அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிற அர்த்தம் என்ன? நம்ம அனாதை கிடையாது, நம் பரலோகத்துக்குரியவர்கள். ஆமா, நம்ம கிங்டம் பீப்புள், நாம பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள். ஒரு நீதிமானுடைய சந்ததி. அப்பத்துக்கு அலைந்து திரிய விடாத கர்த்தர் என்னையும் அலைந்து திரிய விட மாட்டார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் கைவிட மாட்டார். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வேண்டியது அவர் ப்ரொவைட் பண்ணுவார். யெகோவா ஈரையாய் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒரு தாகம் ஏற்பட்டது சிம்சோனுக்கு. சிம்சோன் ட்ராக்ல மாறி போனார், எல்லாம் ரைட்டு தான், ட்ராக் மாறி. ஆனா அவன் மேல கர்த்தருடைய கிருபையும், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அழைப்பு இருந்துச்சு பாருங்க. பெலிஸ்தியர் கூட ஃபைட் பண்ணி முடிக்கும் போது அவனுக்கு தாகம் தாங்க முடியல. அப்போ ஆண்டவரே, நான் சாகணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா தண்ணி இல்லை, எல்லாம் குறைஞ்சு போகுது. வெளியே சிம்சோனை பத்தி என்ன பேச்சு தெரியுமா? சிம்சோன் பா, அவன் கையில ஒரு 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 கழுதைக்க தாடை எலும்பு கிடைச்சி. எத்தனை பேர் என்ன பலசாலி. உள்ள அழுறது அவனுக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். நிறைய பேர் வெளியெல்லாம் நல்ல போல்டா நிப்பாங்க, உள்ள அழுறது அவங்களுக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். சிம்சோன் கேட்கிறான், நான் சாகணும் ஆண்டவரே, எனக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் சாகணுமான்னு கேட்கிறான். அப்படி நாமும் தரிக்கப்பட்டவன் தாகத்திலையும் பட்டின சாக என் கர்த்தர் விட மாட்டார். அந்த இடத்துல பள்ளத்தாக்கை திறந்து தண்ணீரை வரவழைத்தார். அந்த இடத்துக்கு தான் என் ஹக்கோர் என்று சிம்சோன் பெயரிடுகிறார். என் ஹக்கோர், நீர் எந்த துணையாளீரே, தாகம் தீர்க்கும் நல்ல கையை தட்டி சொல்லுவோம். பொருளாதாரம் மாற்றம் நினைச்சு பயப்படுறீங்களா? பயப்படுறீங்களா? இந்த லாக்டவுன் வந்துச்சு இல்ல, எப்படி வாழ்ந்தோம்? இன்னைக்கு அரிசி இருக்கு, கேஸ் இல்ல. அன்னைக்கு கேஸ் மட்டும்தான் இருந்த, அரிசி இல்ல. நடத்தினாரா இல்லையா? நடத்தினாரா இல்லையா? நாமும் தரிக்கப்பட்டிருக்கு. எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை வெளியே கொண்டு வந்தாங்க. யாராவது பசியில செத்தானா? சாப்பிட்டு தான் செத்தான். கரெக்டா இல்லையா? காடை காடைன்னா முன்னாடி காடை பின்னாடி பாடை முடிஞ்சு சாப்பிட்டு தான் செத்தான். ஆமென், சாப்பிட்டு தான் செத்தான். வனாந்திரத்துல பட்டினியா. ஒரு நீதிமான இந்த பூமியில ஒருத்தன் வாழ்ந்தானா அவன் பிள்ளையே பசிய விட மாட்டான். நமக்கு அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. என் ஹக்கோர், நீர் எந்த துணையாளரே, ஆவியானவரே
இல்லையா? அவருக்கு நிக்கிற இடத்துல பள்ளத்தாக்க பிளந்த. ஓ, நாமும் தரிக்கப்பட்ட அந்த நாமும் தரிக்கப்பட்ட எருசலேம் கைவிட்டு போறது அவரால் தாங்க முடியல. அது மட்டுமல்ல, எருசலேமே நீ மறுபடியும் கட்டப்பட்டவள் அல்லவா, மறுபடியும் கட்டப்பட்டவன் அல்லவா. ஆமென். 2 ராஜாக்கள் 25:8-9 வாசிக்க வேண்டாம். ஆமே, அங்கே பாபிலோன் ராஜா வந்து முற்றுகையிட்டு என்ன செய்கிறான்? 9வது வசனத்துல கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்னியால் சுட்டரித்து விட்டான். எல்லாரும் நினைச்சிருப்பாங்க இது முடிஞ்சிட்டு அவ்வளவுதான். அப்பதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். பாழானது பார்வைக்கு பயிரிடப்படும், பாழான யாவையும் கர்த்தர் பயிர் நிலமாய் மாற்றுவார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே உன்னை மறுபடியும் நாட்கள் வந்தது. திடீரென்று நெகேமியாவுக்குள்ள பேர்டன் இறங்குது, நெகேமியாவுக்குள்ள பாரம் இறங்குது. ஆமே, நல்ல புரிந்து கொள்ளுங்கள். 2 விதமான பாரங்கள் இருக்கிறது. ஒன்று, நாமவே வருத்தி கொள்ளுகிற கவலைகள் இருக்கிறது. தேவன் தருகிற கவலைகள், பாரங்கள் இருக்கிறது. 2க்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாமவே மார்த்தாள மாதிரி நிறைய கவலைப்படுறோம் வைங்கள, அதுக்கும் தேவன் தருகிற பாரத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, தேவன் உங்களை பாரப்படுத்திட்டார்னா அது உங்களை ஜெபத்துக்கு நேராய் நடத்தும். நாமவே கவலைப்படுவோம் தெரியுமா? இயேசு வீட்டில் இருந்தாலும் அவர்கிட்ட நெருங்க மாட்டோம். ஆமென். அப்ப எனக்குள்ள இருக்கிற பாரம் நியாயமான பாரமா, நியாயம் இல்லாத பாரமா என்பதை நீங்களே 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 பார்த்துக் கொள்ளுங்கள். ஆமா, கவலையினால தேவனை தேடலைன்னா தேவையில்லாத கவலை. எப்படி அமைதி? குருத்தோல பண்டிகைக்கு ஆர்ப்பரிக்கணும். ஆமே, கவலையினால தேவனை நான் தேடலைன்னா அது நீங்க இல்லை. நீங்க எல்லாம் அந்த கேப்ரியல் கூட பாடின தூதர்கள். ஓகே, கவலையினால என்னால தேவனை தேட முடியலன்னா தேவையில்லாத கவலை. என்னுடைய கவலை என்னை தேவனிடத்தில் கொண்டு போகுதுன்னா கர்த்தர் அனுமதித்தார். அன்னாளுக்குள்ள இருந்த பேர்டன் அன்னால ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண வச்சுதா இல்லையா? அன்னாளுக்குள்ள இருந்த பாரம் கற்பதை அடைக்கிறார். கர்த்தர் கற்பதை அடைத்தார் இருக்கு. அவ அப்பதான் கவலைப்படுவான். சிலர் கவலைப்படணும்னு கர்த்தர் செய்யறார். ஆமென். ஆண்டவரே, இப்படியும் இருக்கிறீங்க அப்படியும் இருக்கிறீங்க இல்லைன்னா அவ கவலைப்பட மாட்டான். அவருக்கு கவலை. அதை யார் காட்டுவா அந்த பூமியில? அவருக்கு பிள்ளை இல்லை, அதான் உண்மை. ஆக்சுவலா அந்த பட்டணத்துல அவருடைய சத்தத்தை கேட்டு சொல்றதுக்கு யாருமே இல்லை. அவருக்கு பிள்ளை இல்லை. அங்க எல்லாம் பார்த்தா எல்லாம் அன்னாளுக்கு கவலை இல்லை. அன்னாளுடைய ஒத்துழைப்பு இல்லாம பெண்ணினால எல்கானா கல்யாணம் பண்ணி இருக்க மாட்டார். அந்த காலத்துல எல்லாம் அப்படித்தானே. இப்ப சாராள் நமக்கு பைபிள் படிச்சது அந்த காலம். ஆமே, சாராள் நீங்க பாத்தீங்கன்னா குழந்தை இல்லை, அப்போ ஒரு புத்திரன் வேணும். அப்போ அடிமை பெண்ணை கொடுக்கறது மாதிரி அண்ணாலும் சொல்லி. அண்ணாளை வந்து யாருக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எல்கனாவுக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு நான் எனக்கு நீ அந்த டைலாக்லாம் இருக்கட்டும், நமக்கு பிள்ளை வேண்டாம், நீங்க போய் பெரியனால கல்யாணம் பண்ணிட்டு வந்து நேரம் வரும்போது நேசம் குறையல. அதனால பார்த்தா 2 இது செட் ஆகாது. கற்பத்தை அடைச்சார். பெண்ணினாள் வாய அவர் பூட்டக்கூடாதபடி, திறக்கிறவரும் திறக்க கூடாதபடி. ஆமே, இந்த ஃப்ரைடே செர்மன்ல ஒரு வார்த்தையை சொல்ல வச்சார். அன்னாளுக்கு கர்த்தர் நினைத்தருளி ஆசீர்வதிக்கும் போது அன்னாள் ஒரு பாட்டு பாடுவாங்க, பகைஞர் மேல என் வாய் திறந்தது. அப்படி கர்த்தர் ஒரு பிளெஸிங்கை கொடுக்க காரணம் என்ன? காரணம் ஒண்ணுதான். அன்னாள் பெண்ணினாள் பேசும்போது அன்னாள் அமைதியா இருந்தாள். பெண்ணினாள் பேசும்போது அன்னாள் அமைதியா இருந்தாள். பெண்ணினாளை அமைதியாக்கி அன்னாளை பேச வைக்கும் நாட்கள் வரும். இது பெண்ணினாள் ஒரு பக்கம் பேச, அன்னாள் இன்னொரு பக்கம் பேச. எல்கானா இதோ வருகிறேன். ஆமே, எல்கானா என்ன நான் ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா இது ரெண்டும் பேசிட்டு, ஆண்டவரை நீங்க கேட்டீங்களா? கேட்டேன். இதுக்கு அவ பேசினதே பரவாயில்ல. ஆமே, ஹல்லேலூயா. பெண்ணினாள் பேசும்போது உனக்கான டைம் வரல, அதனாலதான் நிறைய பேர் உனக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்க. புரிஞ்சுக்கோ, அவர் உன் மேல வச்சிருக்கிற அன்பை ஏன் புரியாம இருக்கிற?
உன் டைம் வரும். நீ சொல்லுவ பகைஞர் மேல் என் வாய் திறந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கொண்டு வந்தாருங்க. நெகேமியாவுக்குள்ள பர்டன் ஓன்னு அழுறான். அவன் சேஃபா தான் இருக்கிறான். ஆனா பாரம் விடமாட்டார் ஆண்டவர். அத மறுபடியும் நெகேமியாவை கொண்டு போறார், எஸ்ராவை கொண்டு போறார். அந்த இடத்துல ஆலயத்தை கட்ட செர்பாபேலை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் உன்னை திரும்ப கட்டி. எத்தனை முறை நம்ம பிரேயர் லைஃப்ல இடிஞ்சு விழுந்துச்சு. யாரோ ஒரு எஸ்ராவை ஒரு நெகேமியாவை கொண்டு வந்து தூக்கி விட்டார்ல. எத்தனை முறை நீ மறுபடியும் கட்டப்பட்டவள், உன்னை தூக்கி விட்டார்ல. ஏன் எருசலேமை இதை மறந்து போகிறாய்? எத்தனை முறை பைபிளை தொட முடியாம தள்ளி இருந்தோம். இப்ப திரும்ப எத்தனை முறை வேண்டாம் சொல்லி ஒதுங்கி போன என்ன மறுபடியும் ஏதா உன் மேல வச்ச நேசம். நீ மறுபடியும் கட்டப்பட்டவள். அப்படி இருந்து எருசலேமே, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாம போயிட்டியே. அது மட்டுமல்ல, லூக்கா 19:47 அவர் எருசலேம் தேவாலயத்தில் இருந்து நாடோறும் daily he taught daily in the temple. அவர் டெய்லி வேர்டை கொடுக்கிறார். டெய்லி எருசலேம்ல டெய்லி பிரீச் பண்றார். வேற எந்த இடத்துக்கும் இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. டெய்லி வேர்டு. சர்ச்சுக்கு வந்தாலே வேர்டு. ஏன் எருசலேமுக்கு இதை கொடுக்கிறார்? ஏன்னா எருசலேம் மேல அவருக்கு தீர்க்க தரிசனம் கிடக்கிறது. அது நாளைக்கு நிறைவேற வேண்டும். என்ன தீர்க்க தரிசனம்? மீகா 4:1 சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அதன் அர்த்தம் என்ன? கர்த்தர் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு போதிச்சிட்டு இருக்கிறார். உங்க மூலம் வசனம் வெளிப்பட கர்த்தர் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டு இருக்கிறார். உங்க மூலம் வேதம் வெளிப்படணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Glory be to Jesus. Hallelujah. ஆனா எருசலேமோ நாளைக்கு நிறைய பேர் உங்ககிட்ட ஓடி வருவாங்க வசனத்துக்காக. அதிகம் கேட்க வைக்கிறார்னா நம் மூலம் அந்த வசனம் வெளிப்படணும்னு அவர் விரும்புகிறார். அந்த ஊற்று புறப்படணும். யாக்கோபின் கூடாரங்கள் அது பரவி பாய்கிற ஆறுகளை போல இருக்கிறது. அது பாய ஆரம்பிச்சுட்டுன்னா சந்தன மரங்கள்லாம் எழும்ப ஆரம்பிச்சிடும். அநேகருடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார வைத்து உங்களுக்கு வசனத்தை கொடுக்கிறது. நாளைக்கு உங்க வாயிலிருந்து அது வெளிப்பட வேண்டும் என்பதற்காக உதிக்கிற உன் ஒளியினிடத்திலே ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஆமென். எனக்கு நிறைய பேசுறார். உட்கார வச்சு பேச வைக்கிறது எதுக்கு தெரியுமா? பைபிள் எடுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ரேமா வருது. யூடியூப் தட்டினா பேசுறார். டெய்லி ஜீசஸ் பேசிட்டே இருக்கிறார்னா உன் மேல ஒரு ப்ராபசி கிடக்குது. சியோனே, உன் மேல ஒரு தீர்க்கதரிசனம். என் மேல ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கிறது. நம்புறவங்க கரங்களை தட்டி அது நிறைவேறணும். ஆனா எருசலேமோ சந்திக்கும் காலத்தை அறியாம கண்ணு குருடாயிட்டு. அவருக்கு ரொம்ப ஃபீலிங். என்ன ஃபீலிங்னா 19வது அதிகாரத்தில் எருசலேமுக்கு போறார். எருசலேமுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க இருந்து வருவார் தெரியுமா? எரிகோ. அவர் எருசலேமுக்கு போறதுக்கு முன்னாடி எரிகோவுக்கு போகிறார். எரிகோவுக்கு போகும்போது எரிகோவுக்கு போகிற வழியில ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். யார் தெரியுமா? ஒரு குருடன். அவன் எரிகோவுக்கு போற வழியில உட்கார்ந்து இருக்கிறவன். அந்த குருடன் ஒருத்தங்க சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசு போகிறார். அவன் எப்படி கூப்பிட்டான் தெரியுமா? அதன் அர்த்தம் என்ன? குருடனுக்கு தெரியுது அவர் யாருன்னு, சபைக்கு தெரிய மாட்டேங்குது. எரிகோவுல இருக்கிறவனுக்கு தெரியுது, எருசலேம்ல இருக்கிறவனுக்கு தெரிய மாட்டேங்குது. தெருவுல போறவனுக்கு தெரியுது, ஃபுல் காஸ்பல்ல இருக்கிறவனுக்கு தெரிய மாட்டேங்குது. எரிகோவுல இருக்கிறவங்களுக்கு தெரியுது, எருசலேம்ல இருக்கிறவங்களுக்கு அவருக்கு அவ்வளவு வலி. ஆமே, நீங்க நல்லவங்கன்னு 4 தெருவுல தள்ளி இருக்கிற ஒரு நபர் சொல்றாங்க, அந்த பிரதர் ரொம்ப நல்லவங்க. ஆனா உங்க பிள்ளைக்கு அது தெரியலடா. ஹல்லேலூயா. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க தெரியுமா? அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? அவங்க எப்படி உழைக்கிறவங்க தெரியுமா? இது 4 தெரு தள்ளி இருக்கிறவங்க சொல்றாங்க. யாரோ சொல்றாங்க, 10 நிமிஷம் நம்ம கிட்ட பேசுறவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியலன்னா, நம்ம பிள்ளைக்கு தெரியலன்னா, ஹல்லேலூயா. இதே மாதிரி வலி இருக்கு தெரியுமா? இதே மாதிரி வேதனை இருக்கு தெரியுமா? அதுதான் ஆண்டவர் சொல்றார், ஒரு தீர்க்கதரிசி சொந்த வீட்டிலும் சொந்த ஊரிலுமே அண்டி வேற எங்க அவன் கனவீனப்படுத்தப்பட மாட்டான். எரிகோவில் இருக்கிற பர்திமேவுக்கு தெரியுது, எரிகோவில் இருக்கிற சகைவுக்கு தெரியுது. ஆனா எருசலேமில் இருக்கிற வேதபாரனுக்கு தெரியல, எருசலேமில் இருக்கிற விசுவாசிக்கு தெரியல. இது அவருக்கு அவ்வளவு வலி.
அவ்வளவு வலி. இப்ப அழுதுட்டாரு. அதன் அர்த்தம் என்ன? உன் சீன் முடிய போடுது எருசலேமே, உன்னை சந்திக்கும் காலத்தை. அந்த எருசலேமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிரேஸ் பீரியடுடைய லாஸ்ட் டே அது எருசலேமுக்கு தெரியல. அதாவது நமக்கு எது லாஸ்ட் டேன்னு தெரியாம இருக்கு தெரியுமா? அது ரொம்ப டேஞ்சர். தெரிஞ்ச அலர்ட் ஆயிரும். ஒரு தேவனோடு உறவுல இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்தி தான் எடுப்பார். அவங்க ரொம்ப ரெடி ஆயிருவாங்க. அதாவது பைபிள்ல ஒரு வசனம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் அதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆயிருவாங்க. நான் வந்து கண்ணார பார்த்தது என் தகப்பனுடைய ஓட்டத்தை. அவங்க இன்னும் என்கிற ரேஞ்சுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அது நம்ம எல்லாம் அதை விட்டு வந்தோம், இதை விட்டு வந்தோம், நம்ம வந்து ஃபுல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டோம், நம்ம வந்து ஊழியம் செஞ்சோம், அதனால அப்படி அவங்க நினைக்கவே இல்லை. இன்னும் என்கிற ரேஞ்சுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நான் இன்னும் கழுவப்படணும், இன்னும் சுத்திகரிக்கப்படணும். அவங்க ஜெபம், அவங்க பேச்செல்லாம் அப்படிதான் இருக்கும். ஃபேமிலி பிரேயர்ல அவங்க பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஒரே கழுவுங்க, சுத்திகரிங்க, இன்னும் கேட்கிறவங்களுக்கு என்ன இவர் இப்படி ஜோமிட்டு இருக்காரு, ஏதோ தப்பு பண்ணிருப்பாரோ, இப்படிதான் கேட்க தோணும். இல்ல அவருடைய இன்னும் ஆண்டவர் தெரியப்படுத்திட்டார். ரெடி ஆயிரு. ஆனா எருசலேமுக்கு கண்ணு குருடாயிட்டு தெரியல. கிரேஸ் க்ளோஸ் ஆகும் போது, கிரேஸ் டோர் அடைக்கப்பட போகிறது, அதுக்கு தெரியல. லூக்கா 13வது அதிகாரம், ஆமென், அதனுடைய 34வது வசனத்துல ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார், எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனை தரமோ, 1-2 முறை அல்ல, எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ள நான் மனதாயிருந்தேன், உனக்கு மனம் இல்ல. நான் மனதா இருந்தேன், உனக்கு மனம் இல்ல. அவருக்கு அவ்வளவு வலி. கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளும் வண்ணமா எத்தனை முறை என்னை மன்னிப்பீரோ, எப்படி நெஞ்சில் இடம் கேட்பீரோ, மறுதலித்து மறுவாய்ப்பன கழித்தீர், மகன் என்று மனதார அழைக்கின்றீர். மறுபடி நான் பாவத்தில் விழுந்தோ, மாறுவேன் ஒரு நாள் என காத்திருந்தீர். கைகளை உயர்த்தி, இனியும் தாமதிப்பதில்லை. அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை, அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை, இனியும் தாமதிப்பதில்லை. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பு சபையே, இது அனுக்கிரக காலம், இது ரட்சணிய நாள். நம்முடைய கண்கள் இன்னும் குருடாதான் இருக்குதா? கிறிஸ்து 3 வருஷம் எருசலேம்ல இருந்தார். ஒரு கூட்டம், அறிந்த கூட்டம் ஓசானா என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆனா எருசலேம்ல இருந்து வேத பாரகர், பரிசெயர், டிகிரி எல்லாம் என்ன, சீனியாரிட்டி என்ன, ஆனா அவர் யாருன்னு தெரியல. அதான் அவரால் தாங்க முடியல. ஆமென். 33 வருஷம் எருசலேம்ல இருக்கிறார். 33 வருஷம் உங்க கூட உங்க வீட்டுல வளர்ந்த உங்க சகோதரனோ உங்க சகோதரியோ அல்லது உங்க பிள்ளைக்கு வயசு 33 ஆகுது, உங்களை இன்னும் தெரியலன்னா, நான் தான் போவோம் அப்பா, அப்படியா, ப்ரூஃப் காட்டுங்க. இப்படி கேட்டா அப்படிதானங்க இருக்கு. நீங்க வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு கேட்டாங்கல்ல, அவரால் தாங்க முடியல. ஆமென். திரும்ப கர்த்தரிடம் திரும்ப, உன்னை மறுபடியும் கட்டி எழுப்புவார். ஒன்று சத்தியத்தை அறிந்து கொள், உன் மேல ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அதனாலதான் இன்னும் தோய்ந்து போக விடவில்லை.
1 2 7 முறை விழுந்த பிறகும் கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்த காரணம், இன்னைக்கு சில உள்ளங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் மேல ஒரு ப்ராபசி இருக்கிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இந்த தருணத்தை ஆமென் நவிழ விடாமல் கர்த்தரிடத்தில் திரும்புவோம். ஹல்லேலூயா. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாய் வருத்தத்தோடு கழிப்பதுமே. வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவார் தருணம் இதுவே, வல்ல ஆண்டவர். ஒரு விசை வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே, இந்த வேதனையின் கண்ணீர் வடிக்க வைக்கிற நிலைமையில நான் இருக்கக்கூடாது. ஏதோ மண்டை வருகிறேன், மறுபடியும் கட்டி எழுப்புகிறவரே, ஒரு சில பாழாய் கிடக்கிறதை பார்த்து நீர் மனதுருகி, என் லைஃப் அப்படிதான் பாருங்க, உம்மை விட்டு தூரம் போன நாட்கள் போதும்பா, உம்மை பிரியாம வாழணும் ஆண்டவரே, உம்மை பிரியாம வாழணும் ஆண்டவரே. எத்தனை பேர் உண்மையா ஒப்பு கொடுக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இந்த தருணத்தை இனியும் நான் தட்டி விட்டுட்டு போக கூடாது. ஆண்டவர் வேதனையோடு எருசலேமை பார்த்து சொன்னாரு, நான் மனதா இருந்தேன், ஆனா அவங்களுக்கும் மனம் இல்லாம போயிட்டு. இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார், ஒருவேளை நீங்க நினைக்கலாம் அவ்வளவுதானா, ஆண்டவர் விட்டுட்டார? இல்ல, உன்னை விடக்கூடாதுன்னு தான் உன்னை பார்த்து பேசிட்டு இருக்கிறார். எருசலேமே, நீ அவருக்கு தேவை. உன்னை அவர் இழக்க விரும்பல சகோதரா, உன்னை அவர் இழக்க விரும்பல சகோதரி. நீ கர்த்தரிடத்தில் திரும்பு. அவரே உன் ரட்சகர், அவர் உன் ராஜா. சீயோன் குமாரத்தியே, நீ கம்பீரித்து களிகூரு. இதோ இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய். ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். முடிந்த 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு தகப்பனே, கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். இருதயத்திலிருந்து சொல்லுங்க, ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கைகளை விரித்து உயர்த்தி கண்களை, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை. ஜீசஸ், ஜீசஸ், glory. I love you, my Jesus. worship பண்ணுங்க, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன்
வர்ஷிப் பண்ணி முடிக்கலாமா? கைகளை அசைத்து ஹalleluya. கரங்களை தட்டி முழு பலத்தோடு எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரங்களும் நம் ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த 3வது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை உங்க சமூகத்தில் கொண்டு வந்து உம்முடைய கண்ணீரை காண்பித்து தந்தீரப்பா. உம்முடைய கண்ணீரை காண்பித்து தந்தீர் ஆண்டவரே. உம்மை வேதனைப்படுத்தி கண்ணீர் விட வைக்கிற அந்த வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ராஜா. எங்களை திருப்பிக் கொள்ளும். அப்பொழுது நாங்கள் திரும்புவோம் ஆண்டவர். உங்க ஆளுகைக்குள்ளே நீர் எங்கள் ராஜா, நீர் எங்கள் ராஜா, நீரே எங்கள் ராஜா, எங்களை ஆளுகிறவர் நீரப்பா. அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரை ஆட்கொண்டு நடத்தும். கிருபை பெருகட்டும். இந்த வாரம் ஆண்டவர் வருகிற புதிய மாதம் பிள்ளைகளுக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை செய்யும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுக்குள்ளே பேசிக்கொண்டே இருக்கட்டும். என் அப்பாவை ஆள வைக்க கூடாது. இது ஒவ்வொருவருடைய ஆழமான தீர்மானமாய் பிரதிஷ்டையாய் இருப்பதாக. கிருபை பெருகட்டும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். எல்லா மகிமை கனம் ஒருவருக்கு செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன்.